வணக்கம். மற்றும் ஒரு ஓசிஐ சம்பந்தமான ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா விடயம் சம்பந்தமான ஒரு வீடியோ செக்மெண்டில் உங்களை சந்திக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்திய அரசாங்கம் இலங்கைக்கான இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது கடல் கடந்த இந்திய வம்சாவளி மக்களுக்கான குடியுரிமை திட்டத்தை இலங்கைக்கு தற்போது மீண்டும் விரிவுபடுத்தி இருக்கிறது. 6வது தலைமுறை வரை இதனை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான நிபந்தனைகளும் தளர்த்தப்பட்டுள்ளன. அது என்ன, அதனை பெற்றுக்கொண்டால் என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம் ஏற்கனவே பல வீடியோ செய்திருக்கின்றோம். எனினும் தற்போது மீண்டும் இதில் காணப்படுகின்ற சில விடயங்களை விளக்கமளிப்பதற்காக நாம் இதை செய்கின்றோம். இன்னும் பலர் என்னிடம் சந்தேகங்களை கேட்கின்றனர். எனவே அது தொடர்பாக அவர்களுக்கு விண்ணப்பிக்கும் போதுதான் சந்தேகங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், கேள்விகள் வரும். அதற்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். இந்த ஓசிஐக்கு விண்ணப்பிப்பதற்காக உங்களிடம் 1950ஆம் ஆண்டு பிரஜா உரிமை சட்டத்தின் கீழ் அந்த இந்திய பிரஜா உரிமையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமன்றி நீங்கள் இந்திய வம்சாவளி இனத்தவர் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நீங்கள் உங்களுடைய பரம்பரை மக்கள், உங்களுடைய உறவினர்கள் அந்த காலத்தில் இந்தியாவிலிருந்து வந்ததற்கான சான்றுகள் ஏதாவது தோட்டங்களில், விகாரைகளில், கோயில்களில், ஆலயங்களில் இருந்தால் அவற்றை இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்காக பயன்படுத்த முடியும். அது மட்டுமின்றி உங்களுடைய தேசிய அடையாள அட்டை, கடவுச்சீட்டு உள்ளிட்ட விடயங்கள் தேவை. அதற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்பதாக அந்த பிரஜா உரிமை அல்லது நீங்கள் இந்தியாவிலிருந்து வந்த வம்சாவளி மக்களை, அந்த வேர்களை சேர்ந்தவர்கள் என்பதை காட்டுவதற்கு நீங்கள் இந்த ஆவணத்தை நீங்கள் வெளிவிவகார அமைச்சில் சான்றுரைப்படுத்த வேண்டும். அதனை சான்றுரைப்படுத்தி எடுத்துக்கொண்டு அதன் பின்னர் நீங்கள் இந்த இந்திய உயர் ஸ்தானிகரத்தின் வெப்சைட்டுக்கு சென்று, இணையதளத்துக்கு சென்று இதன் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்ததன் பின்னர் அதில் அவர்களை நேரில் சந்தித்து பேசுவதற்கான ஒரு நியமனத்தை அதில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புக்கிங் ஒன்று செய்ய வேண்டும். அதன் பின்னர் அவர்கள் ஒரு சில வாரங்களில் உங்களை நேர்காணலுக்கு அழைப்பார்கள். அப்போது நீங்கள் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அந்த உண்மையான ஆவணங்களை அங்கே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அங்கே அவர்கள் உங்களை நேர்காணல் செய்துவிட்டு உங்களுக்கு அறிவிப்பார்கள். நீங்கள் அதற்கு தெரிவு செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் $275 கட்டணமாக செலுத்த வேண்டும். அதன் பின்னர் உங்களுக்கு அந்த ஓசிஐ கார்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் மொபைல் ஃபோன் தொலைபேசியிலேயே, திறன்பேசியிலேயே நீங்கள் அந்த ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா சிஸ்டத்துக்கு நீங்கள் அந்தஸ்துக்கு தெரிவு செய்யப்பட்டு விட்டால், உங்களுக்கு அது கிடைத்தால் அதனை நீங்கள் அந்த சான்றிதழை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அதற்காக நீங்கள் மீண்டும் தூதரகத்துக்கோ அல்லது இந்திய ஒரு ஸ்தானிகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று அதனை கையில் எடுத்துக்கொண்டு அப்படி ஒரு சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டியதில்லை. மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் அதனை தரவிறக்கம் செய்து கொண்டு அதனை நீங்கள் இந்திய விமான நிலையங்களில் காட்டி நீங்கள் அங்கு செல்ல முடியும். அதே போன்று தற்போது இதற்கு விண்ணப்பிக்கின்றவர்கள் எமக்கு கூறுகின்றார்கள், அதாவது விண்ணப்பிக்கும் போது அல்லது அந்த நேர்காணலுக்கு செல்லும் போது போலீஸ் கிளியரன்ஸ் ரிப்போர்ட் கூறப்படுகின்றது என்று கூறப்படுகிறது. அது நீங்கள் போலீஸ் ரிப்போர்ட், உங்களுடைய கேரக்டர் சர்டிஃபிகேட் அல்லது அந்த போலீஸ் ரிப்போர்ட்டை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இருக்கின்ற இடத்தில் அந்த போலீஸ் நிலையத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த போலீஸ் ரிப்போர்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும், கிளியரன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். அதனை எடுத்துக்கொண்டு செல்வதில் அதிலும் எந்த பிரச்சனை இருப்பதாக தெரியவில்லை. இதில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வேண்டுமா அல்லது போட்டோகாப்பி தான் நம்மிடம் இருக்கின்றது, என்ன செய்வது என்று பலர் கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் 11 மணியிலிருந்து 1 மணி வரை இந்திய உயர் ஸ்தானிகரகத்தில் இது தொடர்பான விளக்கமளிக்கும் அமர்வுகள் நடைபெறுகின்றன. நீங்கள் 11 மணி அல்ல 11 மணிக்கு முன்பதாகவே இந்திய ஒரு கொள்ளுப்பட்டியில் இருக்கின்ற இந்திய உயர் ஸ்தானிகரத்துக்கு சென்று அங்கு நான் இந்த ஓசிஐ சம்பந்தமான சந்தேகங்களை கேட்கறதுக்கான அந்த அமர்வில் பங்கு பெற்ற வந்துள்ளேன் என்று கூறினால் அவர்கள் உங்களை அந்த இடத்துக்கு அனுப்புவார்கள். அங்கே நீங்கள் அந்த சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ளலாம். உங்களுடைய கைவசம் இருக்கின்ற ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸா அல்லது போட்டோகாப்பியா என்ன என்பதை அவர்களிடம் நீங்க காட்டி நீங்கள் அதனை அவர்களிடம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அது பிரச்சனை இல்லை, எந்தவித சிக்கலும் இல்லை. அதன் பின்னர் அவர்கள் கூறுவார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அதன்படி நீங்கள் உங்களுடைய இதை நடத்தி கொள்ளலாம். இதற்கு எந்த விதமான முன் நியமனம் நீங்கள் செய்ய வேண்டிய, ஃப்ரீ புக்கிங் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் 11 மணிக்கு முன்னதாக அங்கு சென்று உங்களுடைய அந்த ஐடென்டி கார்டை நீங்கள் காட்டுவதன் மூலமாக நீங்கள் அதனை அந்த அமர்வில் பங்கு கொள்ள முடியும். அதன் பின்னர் அவர்கள் உங்களுக்கு அது உண்மையானதா இல்லையா என்பதை கூறுவார்கள். அதன் அப்படி செய்து கொள்ள முடியும். எனவே உங்களுக்கு நிறைய கேள்விகள் வருகின்றன, கரிசனைகள் தோன்றுகின்றன என்பது எங்களுக்கு தெரிகிறது. இந்த நடைமுறையை பின்பற்றினால் அதை நிச்சயமாக செய்ய முடியும். எனவே அது மட்டுமின்றி இந்திய ஒரு ஸ்தானிகத்தினூடாக மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றிலும் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ள முடியும்.